பேச தெரியாதா? அப்படி ஒருத்தர் பேசினார். எங்க பேசினாரு? திருவண்ணாமலையில பேசினார் ஒருத்தர். போன வாரம் போயிருந்தேன் திருவண்ணாமலை. யாரு? எத்திராஜுலு வஜ்ரவேலு என்கின்ற ஏவா வேலு. அவர் பேர் அதான். ஏவா வேலு, ஏவா வேலு. அவர் பேர் வந்து எத்திராஜுலு வஜ்ரவேலு. திருவண்ணாமலைக்கு போனேன், பேசினேன், அங்க இருக்கிற பிரச்சனைகளை பத்தி பேசினேன். அவருக்கு ஜுரம் வந்துடுச்சு. மயக்க பிடிச்சி என்னென்னமோ வளரிட்டு இருக்கிறார். இவங்க தான் எனக்கு என்னமோ அமைச்சர் கொடுத்தாங்களாம், இவங்க தான் எனக்கு எம்பி ஆக்கினாங்களாம், இவங்க தான் எல்லாம் பண்ணி வச்சாங்களாம். மேடம், யோ, நாங்க இல்லைன்னா நீங்க முதலமைச்சரா வந்திருக்க முடியாது. உங்க கலைஞர் 2006 முதலமைச்சரா வந்திருக்க முடியாது. உங்ககிட்ட இருந்தது 96 எம்எல்ஏக்கள், எங்க கிட்ட இருந்தது 18 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. எங்களுடைய ஆதரவு தான். நீங்க 5 ஆண்டு காலம் கலைஞர் முதலமைச்சரா, கடைசி காலத்துல கலைஞர் முதலமைச்சரா இருந்தது யாரால? எங்களால. பாட்டாளி மக்கள் கட்சியால. இந்த அடிப்படை கூட உங்களுக்கு தெரியாத? எத்திராஜுலு வஜ்ரவேலு சவால் வர்றாராம், பாட்டாளி மக்கள் கட்சி தனியா தேர்தலில் நிக்க முடியுமா? இதை நான் கேட்கிறேன். ஒண்ணு, திமுகக்கு வயசு 75 வயது உள்ள திமுக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நீங்க தனியா போட்டிடுங்க. உங்க கூட்டணி கிட்டணி எதுவும் வேணாம், தனியா போட்டிடுங்க. பாட்டாளி மக்கள் கட்சி தனியா போட்டிடும். எங்களுக்கு எல்லா தைரியம் இருக்கிறது. திமுக 1957 இருந்து தேர்தலில் போட்டியிடுகிறது. 1957 முதல் திமுக தேர்தலில் போட்டியிட்டது. அன்றிலிருந்து இன்று வரை 15 சட்டமன்ற தேர்தல்கள் நடந்தது. இந்த 15 சட்டமன்ற தேர்தலிலும் திமுக ஒரு தேர்தலில் கூட தனியா போட்டியிடல. 15 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியில தான் போட்டியிடுது திமுக. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வயசு 36. 1935 1989 தொடங்கப்பட்ட கட்சி. நாங்க கட்சி தொடங்கிய பிறகு 7 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் போட்டியிட்டோம். அதில் 3 தேர்தலில் நாங்கள் தனியாக போட்டியிட்டோம். எங்களுக்கு அந்த தைரியம், எங்களுக்கு அந்த தில் இருக்கு. 1991 96 2016 தனியா நாங்க போட்டிட்டோம். திமுகவில் தனியா போட்டிட்டு தைரியம் இருக்கா? தில் இருக்காயா? இல்ல, முடியாது. உங்களால முடியாதியா? எங்களுக்கு தைரியம் இருக்கு. இவர் என்னமோ சொல்றாராம், இவர் தான் எனக்கு அமைச்சர் கொடுத்தாராம், எது பண்ணாராம், என்னென்னமோ கதை விட்டுட்டு. கலைஞர் இறந்த பிறகு உங்களுடைய முதலமைச்சர் அழுதுட்டு இருந்தார், பாத்தீங்கல்ல? எதுக்கு? கலைஞரை மெரினா பீச்சில் அண்ணா அங்க நினைவு பக்கத்தில் அடக்கம் செய்யணும்னு. அதுக்கு அண்ணா திமுக ஆட்சியில் என்ன பண்ணாங்க? முடியவே முடியாதுன்னு சொன்னாங்க. உடனே நீங்க எங்க போனீங்க? சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டீங்க. அதுக்கு முன்பு நாங்கள் ஒரு வழக்கு போட்டோம். மெரினா பீச் என்பது இனி அது வந்து கல்லறை கிடையாது, கல்லறை பகுதி கிடையாது, யாருமே அங்கே அடக்கம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு வழக்கு போட்டோம் பாட்டாளி மக்கள் கட்சி. இவங்க கேஸ் போட்டாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேஸ் போட்ட உடனே நீதிபதி என்ன சொல்லிட்டாரு? பாட்டாளி மக்கள் கட்சி வழக்கு போட்டிருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி இந்த வழக்கை திரும்ப பெற்றால் நான் இந்த வழக்கு எடுப்பேன். எப்போ? ராத்திரில 9-10 மணிக்கு சொல்றாரு. உடனே பாலு, வழக்கறிஞர் பாலு வந்து எனக்கு போன் பண்றார். ஐயா படுத்துட்டார். எனக்கு போன் பண்றார். ஐயா இது மாதிரி கேட்குறாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி போட்ட வழக்கு திரும்ப பெற்றால் வாபஸ் பண்ணாதான் அந்த வழக்கு எடுப்பாங்களா அப்படின்னு. பாலு, உடனே நீங்க வாபஸ் பண்ணுங்க. எதுவும் யோசிக்கல, எனக்கு யோசிக்கல. உடனே வாபஸ் இல்லையா? ஐயா எதாவது சொன்னா ஐயாட்டு நான் காலையில் பேசிடுவோம், பிரச்சனை. உடனடியாக பாலு நம்ம போட்ட வழக்கை வந்து அன்னைக்கு ராத்திரியில் 10 மணிக்கு திரும்ப பெறார், வாபஸ் பண்றார். பிறகு நீதிபதி 2 மணிக்கு தீர்ப்பு கொடுக்கிறார். என்னன்னு? கலைஞரை மெரினா பீச்சில் அடக்கம் பண்ணலான்னு. நம்ம மட்டும் அன்னைக்கு அந்த கேஸை வாபஸ் பண்ணலன்னா அந்த கேஸை எடுத்துருக்க மாட்டாங்க. இன்னைக்கு கலைஞரை நீங்க நினைத்தது போல் மெரினா பீச்சில் அண்ணா சமாதி பக்கத்தில் அவர் அடக்கம் பண்ணதுக்கு காரணம் யாரு? ஆண்டுமணி ராமதாஸ். இதுக்கெல்லாம் நன்றி கடன்லாம் நான் எதிர்பார்க்கல. நீ உள்ள நன்றி கட்டவங்க நீங்கெல்லாம் திமுக காரங்களாம். அதெல்லாம் நான் எதிர்பார்த்துலாம் நான் செய்யல. கலைஞர் மேல எனக்கு ஒரு மரியாதை. ஏன்னா அவருக்கு சமூக நீதினா என்னன்னு தெரிஞ்சிருக்கு கலைஞருக்கு. ஆனா அவருடைய மகனா சொல்லுகின்ற மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கும் எள்ளளவு சம்பந்தம் கிடையாதுயா. எந்த சம்பந்தமும் உங்களுக்கு கிடையாதுயா. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, சமூக நீதினா என்னன்னு தெரியுமாயா உங்களுக்கு? நான் தந்தை பெரியாருடைய கொள்ளு பேரன், அண்ணாவுடைய பேரன், முத்துவேல் கருணாநிதியுடைய பழைய வசனம் பேசுறீங்களே, உங்களுக்கு சமூக நீதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு?
4.5 ஆண்டு காலத்தில் சமூக நீதிக்காக எந்த துரும்பாவது எதை போட்டீங்களா? எனக்கு சமூக நீதியின் விரோதி மட்டும் இல்ல, சமூக நீதியின் துரோகி திமுக, சமூக நீதியின் துரோகி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இவங்கள சமூக நீதி பத்தி பேசுவது கூட தகுதி கிடையாது. எத்திராஜுலு வஜ்ரவேலு இன்னொன்னு பேசினார் திருவண்ணாமலையில், நந்தன் கால்வாய் திட்டம். இந்த நந்தன் கால்வாய் திட்டம் அவர் சொல்றாரு, திமுகவில் நம்ம கோவிந்தசாமி ஏஜின்னு சொல்லுவோம், இப்ப இருக்க ஏஜி சம்பத் அவங்க அப்பா, அவர் விவசாயத்துறை அமைச்சராக இருந்த நேரத்தில் 1971 அவர் தான் அந்த திட்டத்தை கொஞ்சம் நடத்தினார், கொஞ்சம் அதுக்குள்ளே இறந்துட்டார். அவர் சொல்றாரு, அப்போ அன்புமணிக்கு 3 வயசு, அவர் பேசுறாரு இன்னைக்கு, ஏயா அந்த அடிப்படை கூட தெரியாது எனக்கு, 3 வயசுல இருந்து இந்த நந்தன் கால்வாய் திட்டத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்களே மானம் கட்டவங்களா? நீ எதுக்கு அமைச்சரா இருக்கிற? உனக்கு எதுக்கு அமைச்சர் பொறுப்பு? இந்த நந்தன் கால்வாய் திட்டத்தை நீங்க நிறைவேற்ற வேண்டியதானே? அது பெரிய திட்டமே கிடையாது, ஒரு சாதாரண திட்டம். அது ஒரு சாதாரண திட்டம். அங்க இருக்கிற உபரி நீர் துறிஞ்சல் ஆறுன்னு ஒண்ணு இருக்கு, அங்க இருக்கிற துறிஞ்சல் ஆறுல ஒரு தடுப்பணை ஒண்ணு இருக்கு. அங்க தடுப்பணை கீரை உள்ள தடுப்பணையில அங்க இருந்து தண்ணி காவா மூலமா எடுத்துன்னு போய் திருவண்ணாமலையில ஒரு 14 ஏரி, விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு 22 ஏரி. இதுக்கு மொத்தம் எவ்வளவு செலவானா 400 கோடி. 4.5 லட்சம் கோடி பட்ஜெட் போடுற தமிழ்நாடு அரசு ஒரு 400 கோடி செலவு பண்ணி இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாதா? எனக்கு 3 வயசுல இருந்து திட்டத்தை நிறைவேற்றிட்டு இருக்காங்களா? மானம் கட்டவங்களா? எதுக்கு அவங்களுக்குலாம் ஆட்சி? இதுக்கு பேச்சு வேற, இதுக்கு பேச்சு வேற. அதனால இதெல்லாம் சும்மா எவ்வளவு கேவலமா இருக்குது. இருக்கிற அமைச்சர் எங்கப்பா காமிப்பா. அதாவது 2011 தேடி நான் தேடணும், அதுக்குள்ள தேட வச்சிருக்கேன். 2011 தேர்தலுக்கு ஒரு 5 நாளுக்கு முன்பு ஒரு அறிவிப்பு வந்தது. என்ன? கடலூர்ல ஒரு மருத்துவ கல்லூரி அறிவிப்பு. எப்போ? திமுக ஆட்சியில நம்ம வேங்கன் மைந்தன் தான் அப்போ ஒரு அறிவிப்பு. எங்க? கடலூர்ல, கடலூர் நகரத்தில் அந்த காசநோய் மருத்துவமனை வளாகத்தில் ஒரு மருத்துவ கல்லூரி கட்டுவோம்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு, ஒரு அடிக்கல். அப்போ சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் தான். நான் அப்போ மத்தியில் 2009 வரைக்கும் சுகாதாரத்துறையில் இருந்தேன், நான் அமைச்சராக இருந்தேன். அப்போ என்கிட்ட என்ன கேட்டாலும் நான் கொடுத்தேன். நான் அப்போ கேட்க வேண்டியதானே? இங்க தேர்தலுக்கு ஒரு 5 நாளுக்கு முன்பு ஒரு அறிவிப்பு வருது. அதன் பிறகு அதிமுக ஆட்சி அதிமுக ஒன்றும் பண்ணல. அதன் பிறகு 2020 இப்ப இருக்கிற துணை முதலமைச்சர் உதயநிதி வந்தாரு, ஒரு கல்லை காமிச்சாரு. கல்லை காமிச்சு, எங்க அந்த கல் என்ன? அடிக்கல் நாட்டின கல்லாம். நான் கேட்கிறேன், துணை முதல்வர் உதயநிதி அவர்களே, எங்க போச்சு அந்த கல்? இப்போ நீங்க 4 ஆண்டு காலம் நீங்க ஆண்டீங்களே, ஆண்டுட்டு இருக்கீங்களே, நீங்க அந்த மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தீங்களா? ஏன் உங்களால ஏன் கொண்டு வர முடியல? உங்களால ஏன் தொடங்க முடியல? அந்த கல்லை தேடி தேடி பார்த்தேன், நேத்து தான் கிடைச்சது எனக்கு. இந்த கல்லு தான். திமுக கடலூர்ல மருத்துவ கல்லூரி தொடங்குவதற்காக நாட்ட அந்த அடிக்கல் நாட்டு இந்த செங்கல் 10 வருஷமா இவங்களும் பண்ணல. இப்ப 4.5 வருஷமா திமுக அந்த கல்லை ஏதோ காமிச்சு அரசியல் பண்ணி அந்த கல்லை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இந்த கல்லு தான் லோல் பட்டு இருக்கு. இந்த கல் எவ்வளோ பித்தலாட்டம், எவ்வளோ ஏமாற்று வேலை. யார்கிட்ட அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க? யாரையா ஏமாத்துறீங்க? கடலூர் என்பது இந்த மாவட்டத்தினுடைய தலைநகர். மாவட்டத்தின் தலைநகரத்தில் மருத்துவக் கல்லூரி இருக்க வேண்டும். ஏதோ கணக்குக்கு அண்ணாமலை மருத்துவக் கல்லூரியை அரசு மருத்துவக் கல்லூரியா நாங்க மாத்திட்டோம். என்னையா மாத்தினீங்க? ஏன் கடலூர்ல தொடங்கினா உங்களுக்கு என்ன நோகுது? என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் என்ன ஒரு கூடுதல் மருத்துவக் கல்லூரி வந்தா என்ன பிரச்சனை? கொண்டு வர வேண்டியதானே? அறிவிச்சிருக்கீங்கல்ல, அடிக்கல் நாட்டினீங்கல்ல, இதை பத்தி பேசுனீங்கல்ல, தேர்தலுக்கு முன்பு வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல. எதுக்கு வாக்குறுதி கொடுக்குறீங்க? புக்கு கொடு. எதுக்கு வாக்குறுதி கொடுக்குறீங்க? விடியல் எங்கேன்னு ஒரு புத்தகத்தை நான் வெளியிட்டு இருக்கிறேன் ஒரு 20 நாளுக்கு முன்பு. இது ஒரு ஆவணம். இந்த ஆவணம் என்பது புள்ளி விவரங்கள் இதில் இருக்கிறது. என்ன புள்ளி விவரங்கள் தெரியுமா? திமுக ஆட்சி வருவதற்கு முன்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்களுக்கு கொடுத்த 505 வாக்குறுதிகள்,
அதுல எல்லாமே இந்த 505 வாக்குறுதிகளும் இதுல குறிப்பிட்டிருக்கிறேன். 505 வாக்குறுதிகளில் திமுக நிறைவேற்றி இருப்பது வெறும் 66 வாக்குறுதிகள். 505ல வெறும் 66 தான் இவங்க நிறைவேற்றி இருக்கிறாங்க. ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்வது, நாங்கள் ஒரு நாளைக்கு சொல்றாரு, நாங்கள் 98 விழுக்காடு வாக்குறுதிகள் நிறைவேற்றி விட்டோம். அடுத்த நாள் காலையில இன்னொரு மாத்தி பேசுறார், இல்ல 90 விழுக்காடு வாக்குறுதிகள். இதுல நான் புட்டு வச்சிருக்கிறேன். நான் சும்மா நான் பேச மாட்டேன். எப்பவுமே புள்ளி விவரங்களோட நான் பேசுறேன், ஆதாரத்தோட நான் பேசுறேன். இந்த புத்தகத்தை நீங்க எல்லாம் படிங்க, ஆன்லைன்ல இருக்கு, எல்லாம் வாங்கிட்டு போங்க. எல்லாமே ஏன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும், தமிழக மக்கள் தெரிஞ்சுக்கணும். திமுக என்பது பொய். திமுகவுக்கு மறுபெயர் என்ன? பொய், அவ்வளவுதான். திமுக தமிழ்நாட்டுக்கு முதலீடு செய்தது என்ன? பொய் என்ற ஒரு முதலீடு தவிர வேற எந்த முதலீடும் கிடையாது. இதுல 505 வாக்குறுதிகளில் 66 வாக்குறுதிகள் எத்தனை விழுக்காடு தெரியுமா? 13 விழுக்காடு, 13%. 13 விழுக்காடு. இப்போ ஒரு எக்ஸாம்ல பாஸ் பண்ண எத்தனை % வாங்கணும்? 35% வாங்கணும் பாஸ் பண்ணா. திமுக எத்தனை மார்க் எடுத்திருக்கு? வெறும் 13 மார்க் எடுத்திருக்கு. 13 மார்க் எடுத்து ஃபெயில் ஆயிடுச்சு திமுக. இந்த புக்ல இருக்கு, திமுக வெறும் 13 மார்க் எடுத்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஃபெயில் ஆன கட்சி மறுபடியும் தேர்தலில் போட்டிடலாமா? மறுபடியும் வரலாமா? வர முடியுமா? வர விட்டுடுவீங்களா? முடிச்சிடணும், அவ்வளவுதான், முடிச்சிடணும். அவங்களுக்கு தகுதி இல்லையா? தமிழக மக்களை ஆள்வதற்கு தகுதி அற்றவர்கள், ஃபெயில் ஆயிட்டாங்க. இது எந்த மேடையில் வேணா நாம் பேச தயாரா இருக்கிறேன். மேடையை போடுங்க. அவசரமா போன வாரம் தமிழ்நாட்டு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசும் 2 அமைச்சர்களும் இதுக்கு பதில் சொல்றாங்க. அதுலயும் பொய் சொல்லிட்டு, அதுலயும் ஒரு பொய் சொல்லிட்டு, நாங்க 40 வந்து நிறைவேற்றிடுவோமா, மீதிலாம் அரசாணை போட்டுட்டோமா. உன் அரசாணை யாரையா? எந்த யாருக்கு வேணும் அரசாணை? எதுக்கியா பொய் சொன்ன? அதுல ஒரு பொய், இன்னும் மிகப்பெரிய ஒரு பொய் என்னன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரே வாரத்தில் நீட் தேர்வை ரத்து பண்ணுவோம். படுபாவீங்களா? இவ்வளோ பொய்ய சொல்லுவீங்களா? எத்தனை பொய்யா, எத்தனை பொய்யா? விவசாயிகளுக்கு 56 வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. விவசாயிகளுக்கு 56 வாக்குறுதிகள் எல்லாம் இருக்கு. எத்தனை தெரியுமா நிறைவேற்றிருக்கிறாங்க? வெறும் 8. 56ல 8 தான். 48 வாக்குறுதிகள் நிறைவேற்றல. ஒரு 7 வந்து அறகுறையா. ஆக இவ்வளோ பொய் சொல்லுகின்ற திமுகவை நிச்சயமாக அகற்றுகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது. இந்த தேர்தலில் மிக முக்கிய முடிவை எடுக்க வேண்டுமா? குறிப்பா நான் சொல்வது பெண்களுக்காக தான் நான் சொல்றேன். பெண்கள், தாய்மார்கள், மகளிர், தயவு செய்து திமுகவை அகற்றுங்கள், அகற்றுங்கள். திமுக ஆட்சியை அகற்றுங்கள். இல்லனா ஒரு மருத்துவனாக, முன்னாள் இந்தியாவின் சுகாதாரத்துறை அமைச்சராக நான் சொல்றேன், திமுக தப்பி தவறி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய பிள்ளைகளையோ உங்களுடைய பேர பிள்ளைகளையோ நீங்க மறந்துடணும். இது வந்து நான் ஒரு டாக்டரா நான் சொல்றேன், முன்னாள் அமைச்சரா நான் சொல்றேன். ஏன்னா எனக்கு இது என்ன நடக்குதுன்னு தெரியுது. எனக்கு தமிழ்நாட்டில் நான் எல்லா இடத்துக்கும் நான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். மிக மோசமான ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இன்று இருக்கிறது. மதுவை விட மோசமானது போதை பொருட்கள். மதுவை விட மோசமானது கொடூரமானது கஞ்சா. அதை விட மோசமானது இந்த காக்கேன், ஹெராயின், எம்எஸ்டி, எல்எஸ்டி, மெத்தலாம்பிடின் போன்ற போதை பொருட்கள், போதை ஊசி, போதை பவுடர், போதை சாக்லேட், போதை எண்ணெய். இதெல்லாம் போட்டுக்கிட்டா அவன் போதை பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறான்னு உங்களுக்கும் தெரியாது. குடிச்சிட்டு வந்தானா தெரியும், நாத்தடிக்கும். ஆனா போதை அந்த ஊசி போட்டு பவுடர் போட்டு அதெல்லாம் போட்டானா, மாத்திரை போட்டானா எதுவுமே தெரியாது. கண்டுபிடிக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகும். 1 வருஷத்துக்குள்ள அவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இதை யார் விற்கிறா? இந்த போதை பொருட்கள் யார் விற்கிறா? திமுக காரன் தான் விற்கிறான். அதையும் விட்டு வைக்க மாட்டான்.